Hello everyone, welcome back. So I am very happy to meet you again with a very new series called Integrated Prelim Main Series, IPM series. Seriously, we are going to discuss everyday MCQs from current affairs and answer writing practice for mains examination. சரிங்களா, இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல we will be integrating our preparation through this series of videos. And in the series of videos நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா it will be very useful for cracking the UPSC prelims mains examination. சரிங்களா, மோரோவர் இந்த சீரியஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா எவ்ரிடே மார்னிங் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிஐபி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ்ல இருந்து வில் பி செட்டிங் யூ MCQs அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃபார் UPSC மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா, அண்ட் இட் வில் பி அப்லோடட் இன் அவர் யூடியூப் சேனல். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு யூ கேன் ப்ராக்டிஸ் தட் அண்ட் யூ கேன் சால்வ் தீஸ் கொஷின்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பை த எண்ட் ஆஃப் த டே, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஈவினிங்கில் வில் பி கிவிங் யூ தி ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் கொஷின்ஸ். So that is how this series will be going, and we encourage only serious aspirants to follow this series because we should have done your basics with respect to reading, NCERTs, static portions. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வர்றப்ப நம்ம சீரியஸை ஃபாலோ பண்ணுறப்ப it will give you an extra edge to crack this examination. So I hope you would have understood the objective of our program. Now we will go into our today's discussion. இன்னைக்கு 20th October 2022 daily MCQs and answer writing practice related நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். With reference to green crackers, consider the following statements. Number 1, green crackers are available as sparklers, flower pots, maroons and atom bombs and have been developed by the National Environmental and Engineering Research Institute NEERI, yeah, Council of Scientific and Industrial Research Lab, CSIR lab. Statement 2, green crackers eliminate emissions completely and absorb dust and don't contain hazardous elements like barium nitrate. Statement 3, green logo as well as a quick response coding system has been developed for differentiation of green crackers from conventional crackers. Which of the statements given above are correct அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, so take your time and try to answer this question. ஃபைன், ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தவங்க இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரீசன் பீயிங், டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வர ஆரம்பிச்சிடுச்சு. தீபாவளி ரிலேட்டடாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஆல் டைப் ஆஃப் கிராக்கர்ஸ், கன்வென்ஷனல் கிராக்கர்ஸ் அண்ட் ஈவன் க்ரீன் கிராக்கர்ஸ் எதையுமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா January 1, 2023 வரைக்கும் வந்துட்டு இட் வில் பி தேர். ஸோ அது ரிலேட்டடாக வந்திருக்கிற ஆர்டிக்கலில் தான் இந்த கொஷின்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். UPSC எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு என்விரான்மெண்டல் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி லீடிங் ஆர் கான்ட்ரவர்ஷியல் ஆர் கான்ஃப்ளிக்டட் இஷ்யூஸ் இன் நியூஸ்லேருந்து கொஷின்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம இந்த கொஷின் செட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, சரி, நவ் வில் கோ இன் டு ஆன்சரிங் திஸ் கொஷின். இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்றது வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் NEERI தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சரிங்களா, அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, க்ரீன் கிராக்கர்ஸ் எலிமினேட் எமிஷன்ஸ் கம்ப்ளீட்லி. இந்த கம்ப்ளீட்லி அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் வேர்ட் இன் UPSC எக்ஸாமினேஷன். சரிங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்லி, மேண்டேட்ரிலி, ஸ்டடிலி, ஒன்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ட்ரை டு பி வெரி காஷியஸ். அப்போ கிவ் இட் எ பாஸ். சரிங்களா, அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை 1க்கு 2 டைம் படித்து அண்ட் தென் யூ ட்ரை டு ஆன்சர். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் கொஷின்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸில் ராங்காக தான் இருக்குது. சரிங்களா, அந்த லாஜிக் யூஸ் பண்ணியுமே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆக்சுவல் கான்செப்ட் என்னென்னா கன்வென்ஷனல் கிராக்கர்ஸை கம்மி பண்ணுறப்ப க்ரீன் கிராக்கர்ஸ் வந்துட்டு 30% தான் பொல்யூஷனை கம்மி பண்ணும். அதாவது பர்டிகுலேட் மேட்டர்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அப் டு 30%.
and remaining facts correct. It will absorb dust and don't use hazardous elements like barium nitrate அப்படின்றது கரெக்ட். அந்த பேரியம் நைட்ரேட்டுக்கு பதில் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றத இதில் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க கிரீன் கிராக்கர்ஸில். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கிரீன் லோகோ அண்ட் QR கோட் அப்படின்றது வந்துட்டு we are actually giving it and mainly using for green crackers. ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதுவுமே கரெக்ட். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, ஆப்ஷன் B and ஆப்ஷன் D can be eliminated. So the correct answer for this question is option C. புரியுதுங்களா? Now we will move into the next question. The term male recently in news is talked about in the context of A. Genes introduced in the genetically modified plants. B. Development of India's own satellite navigation system. C. Radio collars for wild trafficking. D. Unmanned aerial vehicle developed by DRDO. So take your time and try to answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்து தான் அகெயின் இந்த கொஷினுமே பிக்கப் பண்ணியிருக்கிறோம். இந்த மேல் அப்படின்றது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல். இதை வந்துட்டு நம்ம உள்நாட்டிலேயே நம்மளுடைய இண்டிஜினஸ் டெக்னாலஜி வச்சு DRDO இந்த ட்ரோனை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் D, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் டெவலப்டு பை DRDO. Now we will go into the next question. Consider the following statements. Number 1, lifestyle for environment. Life idea promotes an environmentally conscious lifestyle that focuses on mindful and deliberate utilization instead of mindless and wasteful consumption. Statement 2, the idea of life was introduced by India during the 26th United Nations Climate Change Conference of the Parties COP26 in Glasgow in 2021. Statement 3, Life Mission plans to create and nurture a global network of individuals, namely pro-planet people P3, and calling on all consumers across the world to become pro-planet people by 2030. Which of the statements given above are correct? So take your time and answer this question. ஃபைன், ஆன்சர் பண்ணிங்களா? இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியலில் இந்த லைஃப் ரிலேட்டடாக வந்துட்டு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அதை கேவ் த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் வந்துட்டு UPSC ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். வி கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் கொஷின்ஸ் ஆல்சோ. அண்ட் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா GS பேப்பர் 3ல் என்விரான்மெண்டல் செக்மெண்ட்டில் தே கேன் ஆஸ்க் யூ சம் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு திஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த லைஃப் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது COP26ல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸில் திஸ் ஐடியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அண்ட் அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். சரிங்களா? ஆர் வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிளைமேட்டிக் சேஞ்ச் சொல்யூஷன்ஸுக்கு ஆட்டிடியூட்னல் சேஞ்சஸ் மூலயமா, பிஹேவியரல் சேஞ்சஸ் மூலயமா வி கேன் ஃபைண்ட் ஏ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி கன்சம்ஷனை கம்மி பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம், சைக்கிளிங் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அட்ராக்டிவாக கவர்மெண்ட் வந்துட்டு சைக்கிள் எக்ஸ்க்ளூசிவ் சைக்கிள் பாத்வேஸ்லாம் டெவலப் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா எனர்ஜி எஃபிஷியன்சியை ப்ரொமோட் பண்றது தான் வந்து லைஃபோடைய மெயின் அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்டா ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்டா வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு ப்ரோ பிளானட் பீப்புள், அதாவது P3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமில் மெயின் அப்ஜெக்டிவ் வாட் தே ஆர் ஆக்சுவலி பிரிங்கிங் இன் இஸ் அவங்க 2027 வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லாருமே இந்த லைஃப் இனிஷியேட்டிவை வந்துட்டு ஃபாலோ பண்ணி இந்த டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறது. சரிங்களா? நோ இப்போ இந்த கொஸ்டினை வந்துட்டு ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லைஃப் வந்துட்டு என்விரான்மெண்டல் கான்ஷியஸ் லைஃப் ஸ்டைல், அது கரெக்டுங்களா? அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் போன வருஷம் நடந்த COP26 கிளைமேட்டிக் சேஞ்ச் கான்ஃபரன்ஸில் தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு இந்தியா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, இதில் வந்துட்டு இந்த ப்ரோ பிளானட் பீப்புள் அந்த டார்கெட் வந்துட்டு பை 2027 நாட் 2030. சரிங்களா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்க BCD மூணுத்திலையுமே 3 இருக்கு. யூ கேன் எலிமினேட் தட் அண்ட் த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் A 1 and 2 only. புரியுதுங்களா? Now we'll go into the next question. With reference to Indian economy, the effect of depreciation of a currency can cause which of the following?
Number 1, improves the competitiveness of the domestic exports in the foreign markets. Number 2, increases the foreign value of domestic currency. Number 3, improves the trade balance. Number 4, increases the imported inflation. Number 5, decrease of foreign exchange reserves. Select the correct answer using the code given below. So take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இது கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஷின். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் எக்கனாமிக் செக்மெண்ட்டில் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோயஸ்ட் வேல்யூ. அதாவது கம்பேர் பண்ணுறப்ப $1 இஸ் ஈக்குவல் டு 83 rupees அப்படின்ற ஒரு லோயஸ்ட் வேல்யூவை வி ஹவ் ரீச்ட் இட். சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை கோ த்ரூ பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷின் செட் பண்ணியிருக்கிறோம். சரி, அண்ட் இந்த டெப்ரிசியேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி பற்றி இது வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டியில் வரும். இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம். யூ கேன் கோ த்ரூ தட். சரிங்களா? சரி, டெப்ரிசியேஷனில் நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருந்திருப்போம். டெப்ரிசியேஷன் நடக்கிறப்ப நம்மளுடைய கரன்சியோடைய வேல்யூ வந்துட்டு பாதிக்கப்படும், ருப்பியோட வேல்யூ பாதிக்கப்படும் கம்பேர்ட் டு டாலர். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பராக இருக்கும், ஆனால் இம்போர்ட்ஸ் காஸ்ட்லியராக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இதை வச்சு நம்ம இதை ஆன்சர் பண்ணலாம். இட் இம்ப்ரூவ்ஸ் தி காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பராக இருக்கும். அப்போ 1 இஸ் கரெக்ட். அண்ட் எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. சரி, கோயிங் டு தி செகண்ட் ஒன், இன்க்ரீசஸ் தி ஃபாரின் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தப்பு. டொமஸ்டிக் கரன்சியோடைய வேல்யூ வந்துட்டு பாதிக்கப்படும், இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். அப்போ செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷனை பாருங்கள், ACD மூணுத்துலேயுமே 2 இருக்கா? யூ கேன் எலிமினேட் தட். So the correct answer will be option B 1, 4 and 5 only. அதாவது செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் இந்த ஆன்சரை ரீச் பண்ணிடலாம். யூ டோன்ட் நீட் டு ரீட் ஈச் அண்ட் எவரி ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப அந்த ஆப்ஷனை கோத்ரூ பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பாருங்கள். இட் வில் இன்க்ரீசஸ் த இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். ஆமாம், இம்போர்ட்ஸ் காஸ்ட்லியாக இருந்தால் அது மூலிமா வந்துட்டு விலைவாசி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டு. இது இன்னைக்கு பேப்பரில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை ஒரு டைம் ரீட் ஆன் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், டிக்ரீசஸ் தி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஆமாம், இம்போர்ட்ஸ் வந்துட்டு காஸ்ட்லியராக இருக்கிறப்ப நம்ம அதுக்கு பே பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கிற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்துட்டு டெட்ராய்ட் ஆகிறதுக்கு, கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நவ் வில் கோயிங் டு தி நெக்ஸ்ட் கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு வெப் 1.0, வெப் 2.0, வெப் 3.0, consider the following statements. Statement 1, Web 1.0 used static web pages where users would go to a website and the users themselves could not create any content or post reviews on the internet. Statement 2, Web 2.0 users can create content and can interact and contribute in the form of comments, registering, likes, sharing and uploading their photos or videos. Statement 3, Web 3.0 is a decentralized internet to be run on blockchain technology and users will have ownership stakes in platforms and applications. Which of the statements given above are correct அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. So take your time and try to answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இந்த வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2022 யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா ஆர் நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வெப்சைட் வெப் 3.0 ரிலேட்டடாக இந்த வருஷம் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க. இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் எக்கனாமிக் செக்மெண்ட்டில் இந்த வெப் 3.0 உடைய டெக்னாலஜிக்கல் லீடு வந்துட்டு இந்தியா வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. அது ரிலேட்டடாக நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்துட்டுருக்கு. இதில் வந்துட்டு வேர்ல்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா இஸ் ஹேவிங் அன் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதை கோ த்ரூ பண்ணுங்க. புரியுதுங்களா? அண்ட் இந்த கொஷின் எதுக்கு சார் அப்புறம் திரும்ப கேட்டிங்க அப்படின்னா, யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெப் 1.0, 2.0 and 3.0. யூபிஎஸ்சி திரும்பவுமே வந்துட்டு இந்த டிஃபரன்சஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது லேட்டஸ்ட் ஆர் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஆர் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் வரக்கூடிய கொஷின். இது ப்ரிலிம்ஸில் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மெயின்ஸில் திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா இந்த டிஃபரன்சஸ் வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? சரி, இதில் இப்போ கொடுத்துருக்க விஷயம் பாருங்கள். வெப் 1.0, 2.0, 3.0 எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெப் 1.0 அப்படின்றது 1989 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
டெக்னாலஜிக்கல் அப்டேட். புரியுதுங்களா? அந்த காலகட்டத்திலலாம் வந்து வெப்சைட்டில் வந்துட்டு யூ கேன் கோ அண்ட் ரீட் எ கண்டென்ட். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே வந்துட்டு கமெண்ட் பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வெப் 1.0 அதாவது 1989 2000 வரைக்கும் இருந்துச்சு. 2004 அந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியா அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. சரி, செகண்ட் வெப் 2.0 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1990s இந்த டெக்னாலஜி ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் வேர்ல்டில் எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல்லாக யூனிவர்சலாக கவர் ஆனது 2000க்கு அப்புறம் தான். சரிங்களா? இந்த வெப் 2.0 அப்படின்றதுல வந்துட்டு சோஷியல் மீடியா யூசர்ஸ் வந்துட்டு நம்மளே கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அதை ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம் இல்லையா? இதுதான் வந்துட்டு இதில் ஒரு மெயின் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. சரிங்களா? அண்ட் வெப் 2.0ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்த இன்டர்நெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதோட ஸ்டோரேஜ் சர்வரில் யூஸ் பண்ணுறதும். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப் 2.0ல இருக்கக்கூடிய இன்னொரு கன்சர்ன் என்னன்னா கார்பரேட் கம்பெனிஸான கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்துட்டு அதிகமாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. சரிங்களா? இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்த புது டெக்னாலஜிக்கல் அப்டேட் தான் வந்துட்டு வெப் 3.0. இதில் பிளாக் செயின், மெட்டாவர்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? ஸோ எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அண்ட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் கம்பேர்ட் டு ஒன்லி கார்பரேட் கம்பெனிஸ் தான் இது வரைக்கும் வெப் 2.0ல அந்த ரைட்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? ஓனர்ஷிப் ரைட்ஸ். பட் இனிமே வந்துட்டு பப்ளிக்கிட்டையுமே இந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் வரும் அப்படின்றதான் இதோடைய மேஜர் அப்டேட். சரிங்களா? ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1, 2 and 3. Now we will go into the today's mains answer writing practice question. சரிங்களா? இது இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லேயே வந்திருக்கு. அதாவது வந்துட்டு யுஎன்எஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 1267 லிஸ்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்தியாவும் யூஎஸ்ஏவும் ஜாயிண்டாக கொண்டுட்டு வந்திருக்கிற டெரரிஸ்ட் லிஸ்ட் ப்ரொபோசலில் ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி அவங்க பண்ணாங்கன்னா they have the veto power to do it. அதாவது பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் யூஎன் அவங்க வந்துட்டு தே கேன் வீட்டோ எனி டெசிஷன். ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த டெசிஷனை வீட்டோ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சைனா வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, அதை கோ த்ரூ பண்ணுங்க. இது உங்களுக்கு மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் எவர் கிரீன் டாபிக். சரிங்களா? நவ் வில் கோ இன்டு தி கொஸ்டின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை யுஎன்எஸ்சி 1267 லிஸ்டிங்? Do you agree that the recent holding of terrorist list by China will have serious implications for India? How can India's foreign policy be redirected to resolve this issue? 15 marker, answer in 250 words. புரியுதுங்களா? So first what I am asking you to do is, first இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் ஹெட்லைன்ஸ்லேயும் வந்திருக்குது அண்ட் ஈவன் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில். சரிங்களா? இது ரிலேட்டடாக ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த யூஎன்எஸ்சி அந்த 1267 அந்த கமிட்டிஸ் பற்றி வில் பி கெட்டிங் பேசிக் கிளாரிட்டி. அதை வந்து படிச்சுட்டு யூ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஷின். சரி, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் டிப்ஸ் இது எப்படி சார் இந்த பர்டிகுலர் கொஷின் நம்ம அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எப்பயுமே வந்துட்டு கொஷின் கேட்குறப்ப you should have the grip over India's foreign policy. இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற லுக் ஈஸ்ட் பாலிசி ஆர் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஆர் லுக் வெஸ்ட் பாலிசி ஆர் ஆக்ட் வெஸ்ட் பாலிசி இதெல்லாம் வந்துட்டு நல்லா படித்து வச்சுக்காங்க. இதை வச்சு பேஸ் பண்ணி அப்ளை பண்ணி எக்ஸாமால் எழுதக்கூடிய சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கொஷினை டைரெக்டாக உங்களுக்கு செட் பண்ணியிருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த கொஷின் 15 மார்க்கர் கொஷின் அண்ட் ஆன்சர் இன் 250 words கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்குறப்ப யூ நீட் டு ஆன்சர் த கொஷின் இன் 2.5 pages. புரியுதுங்களா? 2.5 பேஜ் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஆஃப் 3 pages அதுக்குள்ளார யூ நீட் டு ஆன்சர். ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கொஷின் ரொம்ப லென்த்தியாக பேராகிராஃபாக கேட்குறப்ப கொஷினை பிரேக் பண்ணி செக்மெண்டலைஸ்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கொஷினை வந்துட்டு அதாவது அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்கிற தெரிஞ்ச விஷயத்த நிறைய எழுதி வச்சுட்டு மிச்சம் விஷயத்த எழுதாமல் வந்துடுவாங்க, இல்லை கம்மியாக எழுதிட்டு வந்துடுவாங்க. ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினர் இது எல்லா செக்மெண்ட்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் அலாட் பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு செக்மெண்ட்டுக்குமே இவ்வளோ மார்க்குன்னு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கிவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு ஆல் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் த கொஷின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை யுஎன்எஸ்சி 1267 லிஸ்டிங், அது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அதை ஒரு சப்ஹெட்டிங்காக போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணிடுங்க. தென் செகண்ட், டு யூ அக்ரி தட் த ரீசன்ட் ஹோல்டிங் ஆஃப் டெரரிஸ்ட் லிஸ்ட் பை சைனா வில் ஹவ் சீரியஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா இஸ் செகண்ட் செக்மெண்ட். இது செகண்ட் சப்ஹெட்டிங் ஆஃப் த உங்க ஆன்சர்ல இருக்கணும்.
தேர்ட் திங், how can India's foreign policy be redirected to resolve this issue? இது third part of the answer. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு you need to segmentalize your answer and you need to address the question in 2.5 page. இதுக்கு content ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு then you try to answer this question. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். We'll meet in tomorrow's video. Thanks for watching, friends.